தென்னிந்தியா தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு தீப உருவிலான கற்பம் என்று பொருள். கடலினுள் நிலம் வளர்ந்துள்ளது போல காணப்படுவதால் கர்ப்பமடைந்துள்ள பெண்ணின் வயிற்றோடு தென்னிந்தியா ஒப்பீடு செய்யப்படுகிறது. கர்ப்பம் என்பது குண்டியில் ஏற்படுவதால் தீபம் போன்று வளர்ந்துள்ள இந்த நலத்தை மகாபாரதத்தில் குண்டி என்றே அழைத்தனர். எனவே தென்னிந்தியா குண்டி என்ற சமஸ்கிருத மகாபாரத கதாபாத்திரத்தின் மூலம் உருவகப்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவே குண்டி என்ற கதாபாத்திரமாக அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருத்தளித்த வினோத் ராஜமாணிக்கத்திற்கு நன்றிகள். பாண்டியர்களும் இடையர்களும் தென் தமிழகத்தின் சமவெளி பகுதியில் வாழ்ந்தவர்களே. அவர்கள் தென் தமிழகத்தின் மண்ணின் மைந்தர்கள். தென் தமிழகம் குண்டி என்று அழைக்கப்பட்டதால் அவர்கள் குண்டியின் மைந்தர்கள். எனவே பாண்டியரும் இடையரும், குறிப்பாக பாண்டியரும் கோனாரும் சகோதரர்களாக சித்தரிக்கப்பட்டனர். இதில் பாண்டியர் மகாபாரதம் தொடங்குவதற்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் இலங்கையிலிருந்து வந்து குடியேறியதால் பாண்டியர் கோனார்களின் இளைய சகோதரர்களாக சமஸ்கிருத மகாபாரதத்தில் புனையப்பட்டனர். சுருக்கமாக ஆடு மேய்க்கும் கோனார்களை உருவகப்படுத்திய பாத்திரம்தான் கர்ணன். குந்தி என்று உருவகப்படுத்தப்பட்ட தென் தமிழகத்தின் மண்ணின் மைந்தர்களாகியதால் பாண்டியர்களும் கோனார்களும் சகோதரர்களாக புனையப்பட்டனர். பாண்டியர் அதற்கு சமீபத்தில் தான் இலங்கையிலிருந்து வந்து குடியேறியதால் அவர்கள் கோனார்களின், அதாவது கர்ணனின் இளைய சகோதரர்களாக புனையப்பட்டனர். கோனார்கள் குரவர்களுடன் வெளியே சென்று சேர்ந்தது போல கர்ணன் கௌரவர்களுடன் வெளியே சென்று சேர்ந்து கொண்டான். கர்ணன் குந்தியின் மைந்தனாக புனையப்பட்டிருந்தாலும் மகாபாரத போர் தொடங்கும் வரை கர்ணனின் வரலாறு ஏனைய கதாபாத்திரங்களின் பார்வையில் ஒரு புதிராகவே வைக்கப்பட்டிருந்தது. கோனார்கள் பாண்டியர் போலவே தென்னிந்திய சமவெளியில் வாழ்ந்தவர்கள். ஆனால் கோனார்கள் பூர்வக்குடிகள் என்பதால் அவர்கள் பாண்டவர்கள் பிறக்கும்போது பிறக்காமல் அதற்கு முன்பே பிறந்தது போல காட்டப்பட வேண்டும். அதனால் கர்ணன் குந்தியின் திருமணத்திற்கு முன்பே தப்பாக பிறந்தது போல காட்டப்பட்டார்.